பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இந்த வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவ சமூகத்தில் அநேக காரியங்களை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய விண்ணப்பத்திற்கு பரலோகம் பதில் தராதது போல் இருக்கிறதே. ஆண்டவர் இதை கேட்கிறாராம். என்னுடைய காரியங்களை தேவ சமூகத்தில் ஊற்றி கொடுப்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறாரா? அவர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறாரா? எதுவுமே புரியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், மனுஷனிடத்தில் கேட்காமல் என்னுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காரியத்தை ஜெபமாய் கண்ணீரோடு விண்ணப்பத்தை என் சமூகத்தில் ஊற்றி கொடுக்கக்கூடிய உங்களுக்கு நான் அநேக நன்மைகளை செய்வேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் என் வாழ்க்கையில் நன்மை கிடைக்கவில்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைக்கவில்லை, என் குடும்பத்தில் நன்மை கிடைக்கவில்லை, என் ஊழியத்தில் நன்மை கிடைக்கவில்லை, என் தொழில் விஷயத்தில் நன்மை உண்டாகவில்லை, என்னுடைய நிலத்தின் விஷயத்தில் நன்மை உண்டாகவில்லை. நான் அநேகரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தேவ சமூகத்தில் என் விண்ணப்பத்தை அறிக்கையாய் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில் தோற்று போன அனுபவத்தை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். சூழ்நிலைமைகளை பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்து நின்றது போல் தோன்றிக் கொண்டிருக்கிறதே. நான் என்ன செய்வேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி தருவதற்கு இன்றைக்கும் சர்வ வல்லமை உள்ளவராய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பெத்தானியா ஊருக்கு லாசருவின் வீட்டிற்கு ஆண்டவர் வரும்போது அந்த லாசருவினுடைய வீட்டிலிருந்து அவர் அன்பாய் அரவணைப்பாய் பாசமாய் ஒரு தந்தையை போல ஒரு தகப்பனை போல ஒரு தோழனை போல அந்த குடும்பத்தில் அறிவுரைகளை சொல்லிக் கொடுத்து அந்த குடும்பத்தில் விசுவாசத்தை பற்றி விதைத்து கொடுத்து ஆண்டவர் கடந்து போவார். ஒரு நாள் வந்தபோது அந்த குடும்பத்தின் சூழ்நிலைமையோ மோசமாகி தன் சகோதரனை இழக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்த போதிலும் கூட அந்த ஜனம் எல்லாரும் திட்ட ஆரம்பித்தார்கள். இயேசுவை நேசித்தீர்கள் அல்லவோ, இப்பொழுது பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை வந்திருக்கிறது, இந்த மாதிரியான வியாகுலம் வந்திருக்கிறது, இந்த மாதிரியான காரியம் நடந்திருக்கிறது. அநேகருக்கு அற்புதம் செய்தவர் உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யவில்லையே என்று அவர்களை புண்படுத்தி கொண்டிருக்கும் போது மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒன்று தெரியும், ஆண்டவர் இங்கு இருந்திருப்பாரேயானால் என் சகோதரன் மரித்து போயிருக்க மாட்டான். ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டோம். அங்கு ஒரு கால தாமதம் ஆனது. 4 நாட்கள் ஆகிவிட்டது. அந்த சரீரம் நாற்றம் எடுக்குமே, 4 நாள் ஆயிற்றே என்று சொன்ன இடத்துல ஆண்டவரை முகமாய் பார்த்து அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் இங்கு இருந்திருப்பீரே ஆனால் என் சகோதரன் பிழைத்திருப்பானே என்று தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணின போது ஆண்டவர் சொன்ன காரியம் உண்டு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி லாசருவே வெளியே வா என்று சொன்னபோது அந்த லாசரு வெளியே புது மனிதனாய் உயிர்ப்பித்து அவன் வெளியே வந்தானேயானால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்
உங்கள் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், சூழ்நிலைமைகள் மோசமாய் இருக்கலாம், நீங்கள் பார்க்கிற விதங்கள் மோசமாய் இருக்கலாம், குடும்பத்தில் எந்த நன்மையும் இல்லையே, எந்த மேன்மையும் இல்லையே, எந்த வளர்ச்சியும் இல்லையே, உங்கள் கண்கள் காண எல்லாமே இழந்து போனது போல் இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்பீர்களே ஆனால் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அதிசயமான நாமத்தை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை செய்து தருவேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், உங்களுடைய பிள்ளையின் காரியமாயிருக்கலாம், திருமண காரியமாயிருக்கலாம், பொருளாதார காரியமாயிருக்கலாம், உங்களுடைய வியாதி மாறுவதற்காக இருக்கலாம், உங்களுடைய கடன் பாரம் மாற வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், வியாகுலங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கலாம், சமாதானம் வேணும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்கலாம். எதை கேட்டாலும் அதை செய்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார் அல்லவோ. எத்தனை பேர் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுகிறேன், இது இந்த வார்த்தை எனக்காகத்தான், இந்த வார்த்தை எனக்காகத்தான், இந்த வார்த்தை எனக்காகத்தான், என் குடும்பத்துக்காகத்தான், என் பிள்ளைக்காகத்தான், என் ஊழியத்துக்காகத்தான் நாங்கள் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த கிருபையை எங்கள் குடும்பத்தின் மேலே, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மேலே, எங்கள் சபையின் மேலே, ஊழியத்தின் மேலே ஆண்டவர் ஊற்றி தர வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை, அந்த வரங்களை நான் உங்களுக்கு ஊற்றி தருவேன் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்து தருவேன் என்று ஆண்டவரே உங்களை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அழகான ஒரு வார்த்தையை எங்களுக்காக தந்தீங்களே ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது, உம்முடைய நாமத்தை நிமித்தம் பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய எந்த இடத்திலும் வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவோ ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் விழுந்து விடக்கூடாது, சத்ருவின் கரத்தில் விழுந்து விடக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்குள்ளாடி எந்த மேட்டிமையும் வந்து விடக்கூடாது. உம்முடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொன்னது போல நீர் எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்களை தந்து எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் வழி நடத்தின தகப்பன், இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூடவே இருங்கப்பா, கூடவே இருங்க ஆண்டவரே. எங்களை கைவிட்டு விடாதீங்கப்பா. உம்முடைய நாமம் அதிசயம் ஆண்டவரே. என் நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தகப்பன், ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.